இலங்கையில் காணாமலாக்கப்பட்ட அளவினை ஒத்துக்கொள்வதுடன் இலங்கையில் காணாமலாக்கப்படுவதற்கு காரணமாக இலங்கையின் அரச படையினரும் அரச படையினர் இணைந்து செயற்பட்ட துணை படையினரும் தான் காரணம் என்பதை ஒத்துக்கொண்டு அதற்காக அரசாங்கம் பொது மன்னிப்பையும் கோர வேண்டும். காணாமலாக்கப்பட்டவர் தொடர்பிலான துரித விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். அதற்காக தனி நீதிமன்றம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். அதற்காக அரச சட்டவாதி புதிதாக தனியொருவர் நியமிக்கப்பட வேண்டும். மனித புதைகுழிகள் தொடர்பிலான சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்குவர்களுக்கு உயர் பதவிகள் வழங்குகின்ற நிலைமையினை அரசாங்கம் அனுமதிக்க கூடாது. மீண்டும் காணாமலாக்கப்படும் நிலைமையை ஏற்படுத்தாதவாறு அரசாங்கம் தன்னுடைய நடவடிக்கைகளின் மூலம் நம்பகத்தன்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சர்வதேச ரீதியில் பிற நாடுகளினால் முன்னெடுக்கக்கூடிய நிலைமைகளை மேற்கொள்ள வேண்டும். தடைகள் போன்றவற்றை வேறு நாடுகள் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் மீது மேற்கொள்வதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அலுவலகம் ஊக்குவிக்கின்றது. யூனிவர்சல் ஜூரிடிக்ஷன் மற்றும் பிற வழிகளில் முன்னேறுவது, இலக்கு தடைகளை விதிப்பது போன்ற விடயங்களை பொறுப்பு கூறல்களுக்கு பயன்படுத்த வேண்டும். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை அலுவலகத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கை தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் அலுவலகத்தினால் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி, காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் தற்பொழுது முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்கள் தொடர்பிலான ஒரு ஆய்வு அறிக்கையாக அந்த அறிக்கையில் இருக்கின்றது. இலங்கையில் இடம்பெற்ற பல்வேறு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள், அது அவர்களுடன் தொடர்புபட்டவர்களுடைய நேர்காணல்கள் போன்றவற்றை உள்ளடக்கி காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கின்றன, அரசாங்கம் எவ்வாறான விடயங்களை முன்னெடுத்திருக்கின்றது, அரசாங்கம் முன்னெடுத்த விடயங்களின் பலவீனங்கள், அரசாங்கம் எதனை நோக்கி செல்கின்றது, பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய விருப்பம் என்ன போன்றவற்றை தெளிவாக விவரித்து இறுதியில் சில பரிந்துரைகளை முன்வைக்கின்றது. அறிக்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய அலுவலக இணையதளத்தில் இருக்கின்றது. தமிழ் மொழியிலும் இந்த அறிக்கை வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அலுவலகத்தில் அதில் உங்கள் மின்னஞ்சல்களை கொடுத்து வைப்பதன் ஊடாக இவ்வாறான அறிக்கைகளை தொடர்ந்து உங்களுக்கு அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். அந்த ஆய்வறிக்கையில் இருக்கின்ற முக்கியமான விடயங்கள்: இலங்கையில் 1970 ஆண்டு தொடக்கம் 2009 ஆண்டு வரை பல காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அதில் பல்லாயிரக்கணக்கானோர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். வெவ்வேறு கால பகுதிகளில் அது ஒரு வீச்சை பெற்றிருக்கின்றது. இராணுவமும் துணை இராணுவ குழுக்களும் தாங்கள் எதிரிகளாக காணுபவர்களை வலிந்து காணாமல் ஆக்குகின்ற ஒரு நடைமுறையினை கொண்டிருக்கின்றார்கள். அதனை அவர்கள் தாங்கள் எதிரிகளாக கருதுபவர்களை அடக்குகின்ற ஒரு ஆயுதமாக, கருவியாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். குற்றவாளிகள் நீதி பொறிமுறையில் இருந்து விலகுகின்ற நிலைமை, தண்டனையில் இருந்து விலகி இருக்கின்ற நிலைமை என்பது தொடர்ச்சியாக இலங்கையில் நீடித்து வருகின்ற ஒரு நிலைமை. தற்பொழுதைய சூழ்நிலை மீண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்படுவதற்கான ஆபத்து நிலைமை என்பது இருக்கின்றது. நீதி கட்டமைப்புகளில் பல்வேறு பலவீனங்கள் காணப்படுகின்றது. பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது. காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் கதி என்ன, அவர்கள் தொடர்பான தகவல்கள் என்ன, உண்மை என்ன போன்ற விடயங்களை தொடர்ந்தும் அந்த உறவுகளின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அது தொடர்பில் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் போதுமானதாக இல்லை. எனினும் வலிந்து காணாமல் ஆக்கப்படுவதை பாதுகாக்கும் சர்வதேச உடன்படிக்கையில் இலங்கை கைச்சாத்திட்டு இருக்கின்றது. அதே நேரம் காணாமல் ஆக்கப்படுவது ஒரு குற்றமாகவும் இலங்கை 2018 ஆண்டு நிறைவேற்றி இருக்கின்றது ஒரு சட்டத்தை. OMB அலுவலகத்தை இலங்கையில் நிறுவியிருக்கின்றது. இழப்பீட்டுக்கான அலுவலகம் நிறுவப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான விடயங்கள் இலங்கையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒரு முன்னேற்றகரமான நிகழ்வுகள். ஆனால் அந்த நடவடிக்கைகளின் மூலம் உண்மையை அறிதல், நீதி வழங்குதல், இழப்பீடு வழங்குதல், மீள் நிகழாமைக்கு உத்தரவாதம் வழங்குகின்ற நடவடிக்கைகளில் எந்தவித முன்னேற்றத்தையும் காண முடியாமல் இருக்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பிலான உண்மை தகவல்கள் வெளிப்படுத்தும் வரை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவை தொடரும் ஒரு மீறலாக கருதப்படும். இலங்கையில் 39 தனிநபர்களை, குறிப்பாக 32 பெண்களையும் 7 ஆண்களையும்
43 பாதிக்கப்பட்டவர்களையும் உள்ளடக்கி 34 பெண்களையும் 9 ஆண்களையும் நேர்காணல் செய்து அவர்களுடைய கருத்துக்களை கொண்டு சில விடயங்களை அந்த அறிக்கையில் முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு உளவியல் தாக்கம் உண்டு. அதிர்ச்சி, பயம், கோபம், உதாசீன தன்மை, உதவியின்மை, குற்ற உணர்வுடன் வாழ்கின்ற நிலைமை, 15 வருடங்கள் ஆகியும் காணாமல் ஆக்கப்பட்ட விடயத்தில் ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமை, தங்களுடைய உறவுகள் தொடர்பில் ஒரு தெளிவான முடிவான நிலைக்கு இதுவரை செல்லாமை, சடலம் இல்லாமல் இருப்பது, இறுதி நிகழ்வுகளை நடத்தாமல் இருப்பது. ஆகவே இது ஒரு மத ரீதியான கலாச்சார ரீதியான பிரச்சனைகளையும் அவர்களுக்கு உருவாக்குகின்றது. ஆகவே சமூக ரீதியில், உளவியல் ரீதியில் அவர்கள் இந்த விடயங்களை யாருடன் பேசுவது, இந்த விடயங்கள் தொடர்பில் எப்படியான முடிவுக்கு செல்வது தொடர்பிலான சரியான உளவியல் நிலைமையில் அவர்கள் இல்லை. உளவியல் ரீதியிலான சேவைகளை வழங்கக்கூடிய நிறுவனங்களும் வடகிழக்கில் போதுமான அளவுக்கு இல்லை. சமூகத்தினால் தனிமைப்படுத்தல், உறவுகளினால் தனிமைப்படுத்தல் மற்றும் அழுத்தம் கொடுக்கின்ற நிலைமை, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கல்விசார் பாதிப்புகள், வருமானம் ஈட்டுகின்ற நிலைமைகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், பாலியல் ரீதியான சுரண்டல்கள் மற்றும் அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக அந்த காணாமலாக்கப்பட்ட குடும்பங்கள் மீது இருக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. சில அதிகாரிகளின் அல்லது சில தரப்பினரின் பழிவாங்கல் நடவடிக்கைகளின் மூலம் அதற்கு எதிராக சிலர் இவர்களுடன் இணைந்து வாழ்கின்ற நிலைமையிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய நிலைமைகளை உருவாக்குகின்றது. அதுவும் தனிமைப்படுத்துவதற்கான மிக முக்கியமான விடயங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. அதிலேயும் தனிப்பட்ட ரீதியில் இலங்கையில் காணாமலாக்கப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் ஆண்கள். ஆகவே அவர்களுடைய குடும்பம் சார்ந்து, அவர்களுடைய மனைவிமா சார்ந்து, விதவைகள் என்ற அடிப்படையில் ஒரு புறக்கணிப்பு அவர்களுடைய உறவுகளுக்குள்ளே இருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் முக்கியமான சுப நிகழ்வுகளில் விதவைகள் என்ற அடிப்படையில் முன்னிலையில் இருப்பதில்லை போன்ற ஒரு விடயத்தினையும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்படுகின்றது. நிதி வருமானம் ஈட்டுவது ஆண்கள் என்ற ரீதியில் அவர்கள் இல்லாத காரணத்தினால் பெண் தலைமைத்துவ குடும்பங்களாக அவர்கள் செயற்பட வேண்டி இருக்கின்றது. ஆகவே இவர்கள் தொழிலுக்கு செல்ல வேண்டும், இவர்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இவர்களுடைய வருமானத்தில் தான் அந்த குடும்பம் தங்கி இருக்கின்றது. ஆகவே இவர்கள் வேலைக்கு செல்கின்ற பொழுது அங்கு பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல், சுரண்டல்கள் எதிர்நோக்கப்படுகின்றது. அது பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பிலும் பல கேள்விகளை உண்டாக்குகின்றது. ஏனெனில் தகப்பன் இல்லை என்ற காரணத்தையும் அதனுடன் தொடர்பட்ட விடயங்களாக அந்த விடயங்கள் இருக்கின்றது. எனினும் பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய நிலைமையிலிருந்து பார்க்கின்ற போது அவர்கள் என்ன நடந்தது, எவ்வாறு நடந்தது, எப்படி நடந்தது, என்ன காரணத்திற்காக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டார், மனித புதைகுழி தொடர்பிலான சரியான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும், இறுதியில் சரணடைந்தவர்கள் தொடர்பிலான விவரங்கள் வெளியீடு செய்யப்பட வேண்டும், தங்களுடைய உறவுகளுக்கு நடந்த உண்மை தகவல்கள் வெளியீடு செய்யப்பட வேண்டும் என்ற எதிர்பார்க்கையில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். தங்களுடைய உறவுகள் மீண்டும் வருவார்கள் என்ற நம்பிக்கையில் தங்களுடைய வாழ்க்கையினை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர் உண்மை கண்டறியப்பட வேண்டும், நீதி வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்கப்பட வேண்டும். அந்த தண்டனை வழங்கப்படுவதற்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இந்த விடயம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று கூறுகின்ற தரப்பினரும் இருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படுகின்றது. உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கு எதிராக கட்டாயம் தண்டனை வழங்கப்பட வேண்டும். காணாமல் ஆக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டிருப்பவர்கள் அல்லது அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தொடர்ந்தும் உயர் பதவிகளில் இருக்கின்றார்கள். நாங்கள் இப்படி பொருளாதார நிலைமையிலும் உறவுகளை தொலைத்தும் உறவுகள் இல்லாமல் இவ்வாறான ஒரு மனநிலையில் வாழ்கின்ற பொழுது அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள், அதற்கு காரணமானவர்கள் தொடர்ந்தும் உயர் பதவிகளில் சலுகைகளை அனுபவித்துக் கொண்டு வாழ்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் மீது குற்றவியல் ரீதியான வழக்குகள் தொடரப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் போன்ற விடயங்களையும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் தொடர்ச்சியாக முன்வைத்திருக்கின்றார்கள். இழப்பீடும் உண்மையும் நீதியும் இணைந்தே வழங்கப்பட வேண்டும். இழப்பீடு என்பது உண்மைக்கும் நீதிக்கும் எதிராக வழங்கப்படக்கூடாது என்ற நிலைமையில் பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய கருத்தாக இருக்கின்றது. இழப்பீட்டினை வழங்கி இந்த விடயத்தை மூடி மறைக்கின்ற ஒரு செயற்பாடாக அரசாங்கம் முன்னெடுக்க கூடாது. இழப்பீடு வழங்கப்படுவதுடன்
பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு என்ன நடந்தது என்ற அந்த உண்மை தகவல்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதே நேரம் அந்த உண்மையின் அடிப்படையில் நீதி என்பது பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருப்பதாக இந்த அறிக்கை கூறுகின்றது. அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளில் காணாமல் ஆக்கப்பட்டதற்கான சான்றிதழையோ மரண சான்றிதழையோ பெற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. காணாமல் ஆக்கப்பட்ட சான்றிதழை பெற்றுக் கொள்ளப்படுகின்ற பொழுது அது எதிர்காலத்தில் மரண சான்றிதழாக மாற்றமடையுமா, அல்லது இந்த சான்றிதழை நாங்கள் உண்மையை அறிந்து கொள்ளாமல் எவ்வாறு பெற்றுக்கொள்வது போன்ற சந்தேகங்களின் அடிப்படையில் தான் இது தொடர்பான முயற்சிகளில் அவர்கள் பங்கெடுக்கவில்லை போன்ற விடயங்களையும் அவர்கள் பகிர்ந்திருக்கின்றார்கள். உண்மை, தண்டனை, அரச அர்ப்பணிப்பு, சட்ட ரீதியிலான பாதுகாப்பு, தண்டனையிலிருந்து தப்புவதற்கு முற்றுப்புள்ளியாக இந்த விடயம் கையாளப்பட வேண்டும் என்ற விடயத்தினை பாதிக்கப்பட்ட தரப்பினர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். இதுவரை பல ஆணைக்குழுக்கள் ஏமாற்றத்தை அடைந்திருக்கின்றன. பல ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஆணைக்குழுக்கள் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றன. சில ஆணைக்குழுக்கள் அறிக்கைகளை வெளியீடு செய்யவில்லை. வெளியீடு செய்யப்பட்ட ஆணைக்குழுக்களின் பரிந்துரைகளை கூட அரசாங்கம் இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. நினைவு தினங்கள், நினைவு கூறுதல் தொடர்பில் சுதந்திர தினத்தட்டு அந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற விடயங்களை முன்வைத்தும் பரிந்துரைகளில் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அவ்வாறான விடயங்களை முன்வைத்தும் அரசாங்கம் அந்த விடயங்களை முன்னெடுக்கவில்லை. ஆகவே நம்பத்தகுந்த சூழல் மாற்றமடையாமல் அரசாங்கம் இன்றும் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அச்சுறுத்துகின்ற நிலைமை, நம்பிக்கையற்ற நிலைமையை அரசாங்கமும் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கும் இடையில் இருக்கின்ற பொழுது அங்கு கண்காணிக்கப்படுகின்ற நிலைமை ஒன்றும் தொடர்கின்றது. ஆகவே இந்த விடயங்களில் பாதிக்கப்பட்ட தரப்பினரும் சிவில் சமூகத்துடனும் இணைந்து அரசாங்கம் ஒரு முயற்சியை முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த முயற்சி தான் வெற்றியடையும். OMB அலுவலகம் ஒரு சட்ட ரீதியிலான நிலைமையை கொண்டிருக்கின்ற பொழுதிலும் அது இழப்பீடு வழங்குகின்ற நிலைமைக்குத்தான் முதன்மை அளிக்கின்ற ஒரு விடயத்தை OMB அலுவலகம் முன்னெடுக்கின்றது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு என்ன நடந்தது, அவர் எங்கிருக்கின்றார், அவருக்கு என்ன சூழலுக்காக அல்லது என்ன காரணத்திற்காக அப்படி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டார் போன்ற விடயங்களை நோக்கி செல்வதற்கு அந்த அலுவலகம் அல்லது அந்த அலுவலக செயற்பாட்டாளர்கள் தயாரற்று இருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் பாதிக்கப்பட்ட தரப்பினர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2018 ஆண்டு வலிந்து காணாமல் ஆக்கப்படுவது ஒரு குற்றமாக கொண்டு வரப்பட்டாலும் அது சர்வதேச ரீதியில் இருக்கின்ற சட்டங்களுடன் ஒப்பிடுகின்ற போது மிகவும் பலவீனமான விடயங்களை கொண்டிருக்கின்றது. இலங்கையில் அந்த சட்டம் கொண்டு வருவதற்கு முன்னர் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இந்த சட்டத்தினூடாக விசாரணைக்கு உட்படுத்த முடியுமா இல்லையா போன்ற விடயங்கள், அதே நேரம் ஒரு பலவீனமான தன்மையையும் அது கொண்டிருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. திருகோணமலை 11 என்ற வழக்கு, ஊடகவியலாளர் பிரணீத் எக்லிகோட காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு தொடர்பில் அரசாங்கத்தின் நீதி பொறிமுறை அல்லது குற்றவியல் சார்ந்த விசாரணை என்பது மிகவும் பலவீனமாகவும் பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைக்கக்கூடிய அளவு இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான விசாரணைகளின் ஊடாக எவ்வாறு ஒரு நம்பகத்தன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்? ஏனெனில் குறிப்பிட்ட சில வழக்குகள்லாம் இவ்வாறான வழக்குகளாகவே இருக்கின்றது. அனைத்து வழக்குகளையும் போலீஸ் நிலையங்கள் எடுத்துக்கொள்வதும் கிடையாது. சில வழக்குகளை போலீஸ் நிலையங்கள் எடுத்துக்கொள்வதே கிடையாது. அவ்வாறான நிலைமைகள் தான் இலங்கையில் இருக்கின்றது. போலீஸ் தரப்பினை நம்ப முடியாத சூழல் என்பது தற்பொழுதும் தொடர்கின்றது. குறிப்பாக தற்பொழுது இருக்கின்ற போலீஸ்மா அதிபர் என்பவர் சித்திரவதைக்கு கட்டளையிட்டார் என்று இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்தினால் கண்டறியப்பட்டவர் என்ற விடயத்தினையும் உள்ளடக்குகின்றது இந்த அறிக்கை. சட்டமா அதிபர் சில வேளைகளில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாகவும் சில வேளைகளில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராகவும் தோன்றுகின்றார்கள். குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு வழக்கில் அவர்கள் எந்த வகையில் தோன்றுவார்கள் என்பது ஒரு கேள்வி. ஏனெனில் அவர்கள் ஒரு தரப்பிற்கு அவர்கள் அரச படை அல்லது அரச தரப்பு என்பதனால் அரச சட்டவாதியாகவும் தோன்றுகின்றார்கள். அவர்கள் ஒரு குற்றத்தை செய்திருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்கள் எதிர்த்தரப்பாகவும் அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கின்ற தரப்பினராகவும் அவர்கள் மாறுகின்றார்கள். ஆகவே அவர்களிடம் ஒரு சுயாதீன தன்மையை எதிர்பார்க்க முடியுமா என்ற கேள்வியை முன்வைக்கின்றது இந்த அறிக்கை. நீதித்துறையின் பலவீனங்கள், சாட்சிகளுக்கு பாதுகாப்பின்மை, வழக்கு விசாரணைகளின் இழுபறி, பொது மன்னிப்பு வழங்கி மனித உரிமையை மீறுகின்ற செயல், ஆணைக்குழுக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டமை, யாழ்ப்பாணத்தில் சிறுவர்கள் உட்பட
8 பேர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக நீக்கப்பட்ட இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவரை கோட்டபாய ராயபக்ஷ பொது மன்னிப்பில் விடுதலை செய்தார். அந்த விடயத்தை நேரடியாக இந்த அறிக்கையை சுட்டிக்காட்டுகின்றது. குற்றச்சாட்டுகளில் நேரடியாக தொடர்பட்ட ஒரு சில வழக்குகளில் தண்டனை பெற்றவர்கள் அந்த தண்டனையிலிருந்து பொது மன்னிப்பு வழங்கி வெளிவிடுவதனூடாக உபாரண விடயம் அது வெளிப்படுத்துகின்றது என்ற கேள்வியை உருவாக்கின்றார்கள். அதே நேரம் இந்த ஆணைக்குழுக்களை உருவாக்குகின்றீர்கள். இந்த ஆணைக்குழுக்கள் என்பது அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது என்ற விடயத்தை தெளிவாக கூறுகின்றது. அதே நேரம் அரசாங்கம் ஜெனீவாவில் ஒத்துக்கொண்டு ஒரு கலப்பு பொறிமுறையை உருவாக்க இணைய அனுசரணையை வழங்கியது. எனினும் அது குறிப்பிட்ட நாட்களின் பின் இலங்கையின் சட்டத்தை காட்டி சட்ட ரீதியில் இலங்கையினுள் வெளிநாட்டு நீதிபதிகள் வர முடியாது என்ற ஒரு விளக்கத்தை கூறியது. அதன் பின்னர் அந்த இணைய அனுசரணையில் இருந்து கூட இலங்கை அரசாங்கம் விலகிவிட்டது. ஆகவே இவ்வாறு இலங்கையை நம்புவது அல்லது இலங்கை செயற்பட்ட விதம் தொடர்பில் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படுகின்றது. இந்த விடயங்களுக்காக வேறு நாடுகள் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், உள்நுழைவு தடைகள் போன்றவற்றை விதிக்க வேண்டும். அவ்வாறான விடயங்களை மேற்கொள்வதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஊக்குவிக்கின்றது என்ற அடிப்படையில் ஒரு கருத்தை முன்வைக்கின்றது. அதே நேரம் இவ்வளவு விடயங்களையும் அரச படைகளும் அரச துணை இராணுவ படைகளாகவும் செயல்பட்டவர்கள்தான் மேற்கொண்டார்கள் என்ற அடிப்படையில் அரசாங்கம் பொது மன்னிப்பை கோர வேண்டும். காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவகாரம் தொடர்பில் தனி நீதிமன்றம் ஒன்றை அமைத்து தனி சட்டவாதி ஒருவரை நியமித்து இந்த விடயங்கள் விரைவாக இடம்பெற வேண்டும். மனித புதைகுழிகள் தொடர்பிலான விரைவான விசாரணை, விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு தகவல்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். நாட்டின் ஜனநாயக சூழல் அச்சுறுத்தலற்ற நிலைமை, கண்காணிப்பற்ற சிவில் சமூக செயற்பாடுகளை உறுதிப்படுத்த அரசாங்கம் தன்னுடைய சூழலை மாற்றிக்கொள்ள வேண்டும், தன்னுடைய நடைமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இழப்பீட்டினை அரசாங்கம் வழங்க வேண்டும். இந்த பாதிக்கப்பட்ட சமூகத்திற்கு குற்றஞ்சாட்டப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு உயர் பதவிகளை வழங்குகின்ற நிலைமையினை தொடரக்கூடாது. மீண்டும் நிகழாமை என்ற விடயத்தினை இலங்கை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். சர்வதேச நீதி பொறிமுறை அதனுடன் இருதரப்பு மற்றும் பலதரப்பு உறவுகள், உலகளாவிய அதிகார சட்ட வரம்பு மற்றும் சர்வதேச நீதித்துறையில் உள்ள பிற வழிகளில் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்குட்பட்ட இலக்கு தடைகளை விதித்தல் போன்ற பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்த அனைத்து வழிகளையும் அது பயன்படுத்த வேண்டும். இந்த விடயம் என்பது சர்வதேச சமூகம் பிற நாடுகளை நோக்கி முன்வைக்கின்ற ஒரு பரிந்துரையாக இருக்கின்றது. இலங்கையின் பொறுப்பு கூறல் அல்லது காணாமலாக்கப்பட்ட விடயத்தில் சர்வதேச சமூகம் பிற நாடுகள் இந்த குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்குவர்கள் மீது தடைகள் விதிக்க வேண்டும், அந்த நாடுகளில் வழக்குகளை தொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை முன்வைக்கின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய அலுவலகம். இந்த அறிக்கை இன்றைய தினம் வெளியான அறிக்கை. இன்னும் ஒரு பார்வை நிகழ்ச்சி சந்திக்கின்றேன். நன்றி.